என்னடி ஜானகி, மாட்டு பொங்கல்லாம் எப்படி போகுது? அட நீ வேற சும்மா இருக்கா? அட என்னடி இவ்ளோ சலிப்பா பேசுற? உன்கிட்ட 10 மாடு இருக்கு. அட போக்கா, 10 மாடு இருக்குன்னு தான் பேரு. அதை கழுவி கிழுவி அலங்காரம் பண்ண யார் இருக்கா இங்க? எனக்கு வயசாகி போச்சு. சுத்தமா குனிஞ்சா நிமிர முடியல, உட்காந்தா எழுந்துக்க முடியல. 10 மாட்டு நான் எப்படிக்கா கழுவுறது? அட என்னடி இப்படி பேசுற? உனக்கு தான் 5 மருமகளுங்களாச்சே. ஆளுக்கு 2 மாடுனா கூட வேலை முடிஞ்சுதேடி. எப்படி சொன்ன பாரு, என் மருமகள் தானே. பொங்கல் இன்னொன்னும் அவ பைய தூக்கிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டான். அட கடவுளே, பிள்ளைங்க எனக்கு கேட்கலையா? கேட்டானுங்க எத்தனை மணிக்கு டிக்கெட் போடணும்னு கேட்டானுங்க. நல்லா தாண்டி இருக்கு இதுவும். அதான்க்கா, உங்க வீட்லயும் மாடு இருக்கு, உங்க கூட சேர்ந்து மாட்டு பொங்கல் கொண்டாடிடலான்னு வந்துட்டேன். ஏக்கா, சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லி ஒரு காபி போட்டு கொண்டாட சொல்லுக்கா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், மருமகளெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும், இல்லைன்னா இப்படித்தானு. என் மருமகளா நான் நில்லுன்னு நினைப்பா, உட்காருன்னா உட்காருவான். நேத்தே சின்ன பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மாட்டு அலங்காரம் பண்ணி வச்சிரு, வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிரு, சக்கரை பொங்கல் வச்சிரு, எழுந்து வந்து சாமி கும்பிட்டுடுவோன்னு. இப்பதான் இருந்தேன், காப்பி போட்டு கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. கூப்பிடுறேன். எல்லாருக்கும் ஒண்ணு மாதிரி மருமக கிடைச்சிருமா? சின்ன பொண்ணை பத்தி தான் ஊரே பேசுதே.